ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, சிவகாசியில் ஒரு சம்மர் புக் ஃபெஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ நான் அங்கே போயிட்டு அது ஒரு vlog மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக் ஃபெஸ்ட் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உலக மாதா கல்யாண மண்டபம்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்குது, அங்கே தான் போட்டிருக்காங்க. இது போகிற வழி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட முருகன் கோயிலை ஒட்டினாப்பில் இருக்கிற தெரு ஒன்று போகும் இல்லையா? ஸோ அந்த லைனில் அதை தான் நான் இங்கே வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அந்த லைனில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த புக் ஃபெஸ்ட் இருக்கிற இடம் வந்து வந்துடும். ஸோ நாடார் லாட்ஜுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு இந்த புக் ஃபெஸ்ட் போட்டிருக்காங்க. இது எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 1லேருந்து 13 வரைக்கும் இந்த புக் ஃபெஸ்ட் வந்து நடக்குது. டைமிங் வந்து மார்னிங் 10லேருந்து நைட் 9 வரைக்குமே வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சம்மர் புக் ஃபெஸ்ட். ஆக்சுவலி வந்து லிட்ரலாக சொல்லணும்னா, சிவகாசியில் ஒரு புக் ஃபெஸ்ட் போடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்கு முன்னாடி போட்டிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டதில்லை. நான் போன தடவை விருதுநகர் போய் தான் வாங்கிட்டு வந்தேன். விருதுநகரில் தான் 2 தடவையுமே நான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதோட vlog வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புக் ஃபெஸ்ட் எல்லாம் கிடையாது. மொத்தமே பார்த்தோன்னா 6 ஸ்டால் தான் அங்கே இருந்தது. நான் ஜஸ்ட் விசிட் மட்டும் நம்ம பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் புக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத தனியாக ஒரு ஹால் வீடியோ மாதிரி நான் காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த வரைக்கும் இருந்த புக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, உள்ள என்ட்ரானோன்னு இருந்த ஃபர்ஸ்ட் ஸ்டால் இந்த பொன்னியின் செல்வன் புக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து அவங்க என்கிட்ட 800 தான் சொன்னாங்க, 5மே சேர்த்து. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இல்லை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ பொன்னியின் செல்வன் வந்து 5மே வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட் தேவைப்படும். இப்போதைக்கு வேணால் நம்ம லேட்டராக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹோல்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, புக் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் இருந்தது. எனக்கு பர்சனலாக இந்த ஸ்டால் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் விருதுநகரில் நான் மிஸ் பண்ண புக்ஸ் எல்லாமே இங்கே நான் பார்த்தேன். இங்கிலீஷ் புக்ஸ் நான் நிறைய பார்த்து வச்சுருந்தேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமும் என்னால் ஆனால் வாங்க முடியல. பிகாஸ் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் லிட்ரலாக நான் இருந்தேன். ஏன்னா ஏற்கனவே புக் ஷெல்ஃபில் நிறைய புக்ஸ் இன்னும் ரீட் பண்ணாமல் இருக்குது. அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலை பார்த்துட்டு எப்படி வாங்காமல் இருக்க முடியும் சொல்லுங்கள்? ஜஸ்ட்டு விசிட் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு போகலாம் நான் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 500க்கு மட்டும் புக்ஸ் வாங்கினா போதும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1000 rupeesக்கு புக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அஸ் அ புக் லவராக ஒரு புக் ஃபேருக்குள்ளே போனோன்னே அது எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அஸ் அ புக் லவரா. பட் எல்லா புக்ஸுமே ஒரிஜினலாக வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் நமக்கு டவுட்டாக தான் இருக்கும். ஸோ சில புக்ஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் காப்பி ஓகேவா இருக்குது அப்படின்றதுனால நான் சில புக்ஸ் எல்லாம் இங்கே வாங்கவே இல்லை, பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். அப்புறம் மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர் புக்கை வந்து நான் அங்கே பார்த்தேன். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் November 5ல் நான் அந்த புக்கை எடுத்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. இன்னும் நான் அதை முடிக்கவே இல்லை. அது எனக்கு இன்னும் கரண்ட் ரீடில் தான் இருக்குது. அது போக எனக்கு வந்து இந்த குட் கேர்ள்ஸ் கைட் டு மர்டர் செட்டை பார்க்கும்போது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எதனால அப்படின்னா, நான் வாங்கின இன்ஸ்டாகிராம் பேஜ்னால. நீங்கள் என்னோட பழைய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து அந்த புக்கை வாங்கினேன். இந்த குட் கேர்ள்ஸ் செட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையாலஜி. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஹைப்பில் இருந்த புக்கு தான். ஸோ நான் ஆர்டர் போடும்போது 3 புக்குமே சேர்த்து போட்டிருந்தேன். அவங்க எனக்கு அனுப்புனது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக் மட்டும்தான் அனுப்பியிருந்தாங்க. மிச்சம் 2 புக்கு அனுப்பவே இல்லை. இந்த புக் ஃபெஸ்ட்டில் அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்ததுமே எனக்கு லைட்டாக கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. நீங்கள் என்னோட வீடியோஸை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ரீசெண்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அது ஒரு ஃபேமஸான பேஜ். யாரும் திரும்ப அங்கே வாங்கி ஏமாந்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த புக் ஸ்டாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே ஒரிஜினல் புக்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பிகாஸ் நமக்கு பார்க்கும்போதே அது ஓரளவு கண்டுபிடிச்சிட முடியும். அந்த கவர் பேஜ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஷைனிங்காக இருந்தது. அது போக நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வச்சுருந்தாங்க. டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாமே தமிழ் டிரான்ஸ்லேஷனும் வந்துட்டு இங்கே இருந்தது. உணவு சரித்திரம் புக்கெல்லாம் வந்துட்டு இதில் இருந்தது. நிறைய புக்ஸ் வந்துட்டு இதில் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்ச புக்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாலில் இருந்தது. அப்புறம் அஜயா புக்கும் வச்சுருந்தாங்க இங்கே. இது வந்து நான் இங்கிலீஷில் ஏற்கனவே வாங்கியிருந்தேன். தமிழில் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஃபஸ்ட்டே அதை வாங்கியிருப்பேன். பட் இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருந்தது. இது எல்லாமே வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் புக்ஸ் வந்து இருக்குது. சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் எனக்கு
எனக்கு வந்து இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்துட்டு ரீட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தமிழ் புக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் புக்ஸை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் டிரான்ஸ்லேஷன் புக் வாங்குறீங்க அப்படின்னா ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குங்க. பிகாஸ் ஒரு சில டைம் தான் டிரான்ஸ்லேஷன் வந்து நல்லாயிருக்கும், ஒரு சில டைம் வந்துட்டு ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு அது ஒரு மாதிரி கோர்வையாக இருக்காது. ஸோ ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க. ப்ளஸ் அது போக நான் வந்துட்டு ஷைனிங்காக இருக்கும் சொன்னேன் இல்லையா, புக்கோட கவர், அந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையிலே வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரிஜினல் காப்பி அப்படின்றதுனால ரொம்ப ஷைனிங்காக இருந்தது பார்க்குறதுக்கே. வந்துட்டு காலின் ஓவர் புக்ஸ் எல்லாமே இருந்தது, வெரிட்டி, அப்புறம் நெவர் எவர்னு சொல்லிட்டு காலின் ஓவரோடது, அப்புறம் மிட் நைட் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான புக்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச புக்ஸ் நிறையா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் செட்டு. இதெல்லாம் ஃபோட்டோ காப்பி அப்படின்றதுனால அந்த அளவுக்கு இதில் தெரியல அந்த ஷைனிங். சப்போஸ் நீங்கள் லைவ்ல பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாரி பாட்டர் செட்டு வச்சுருக்காங்க, கண்டிப்பாக இதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஷைனிங். அப்புறம் ரஸ்கின் பாண்டோட புக்கு இருந்தது, அவங்களோட புக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ சிவகாசியில் இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஃபிக்ஷன் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்டாலை விசிட் பண்ணி பார்க்கலாம். கரண்ட்டில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்டாலில் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் செக்ஷனில் அந்த குட் கேர்ள் செட்டு வந்து ஃபுல்லாக செட்டோட வச்சுருந்தாங்க. அது போக 1000 ஸ்ப்ளெண்டிட் சன்ஸ், கைட் ரன்னர்னு சொல்லிட்டு அந்த செட்டுமே இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தது மைண்டு. இருந்தாலும் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயிலவன் பதிப்பகம். இங்கே வந்துட்டு பொன்னியின் செல்வன் புக்கு, இந்த புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பாகமும் சேர்ந்து இருந்தது இந்த ஒரு புக்கா. ஸோ இது வந்து ஒரு ஹார்ட் கவர் புக். ஏற்கனவே பொன்னியின் செல்வன் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கும்போது இப்படி ஹார்ட் கவர் புக்கை கொண்டு வந்து வச்சா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரேட்டு மட்டும் கேட்டு வச்சேன். அவங்க 1900 சொன்னாங்க டிஸ்கவுண்ட் போக. இந்த புக் ஃபெஸ்ட்டில் இருக்கிற புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட்டில் வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. மே 13 வந்துட்டு இந்த புக் ஃபெஸ்ட் முடியுது. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா சீக்கிரமாக போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான புக்ஸ் இங்கே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிவகாசிக்குள்ளே இந்த மாதிரி போடுறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரேர் தான். ஸோ கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிவகாசியில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. எனக்கு முன்னாடியே நீங்கள் போய் ஏதாவது புக்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்னென்ன புக்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இலக்கியம் சம்மந்தப்பட்ட புக்கு, அதுக்கப்புறம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருந்தது. இங்கே வந்துட்டு நான் ஒரே ஒரு புக்கு தான் வாங்கினேன். ஸோ இந்த புக் ஃபெஸ்ட்டில் நான் என்னென்ன புக்ஸ் வாங்கியிருந்தேன், எத்தனை புக்ஸ் வாங்கியிருந்தேன், அதோட ப்ரைஸ் எல்லாம் என்ன அப்படின்றத வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டால். இது வந்து நியூ சோவியத் புக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிகேஷன்ஸா செல்லரான்னு தெரியல, ஐ திங்க் செல்லர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாலில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சில புக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற புக்ஸ் வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு பரிச்சயமாக இருக்கிற புக்ஸ் நிறைய இல்லை, இருந்தாலுமே நல்ல புக்ஸும் நிறையா இருந்தது. நான் இந்த ஸ்டாலில் ஒரே ஒரு புக்கு மட்டும் வாங்கினேன். ரொம்ப நாளாக சுஜாதாவோட புக் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஸ்டாலில் வந்துட்டு ஒரு சுஜாதா புக் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள என்ட்ரி ஆகிற இடத்துல வச்சுருப்பாங்க. லைக் இந்த துணை எழுத்து, அதுக்கப்புறம் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, அதுக்கப்புறம் ஜெயமோகனோட ரப்பர் வச்சுருந்தாங்க. ஜெயமோகனோட அறமும் வந்துட்டு இங்கே இருந்தது. அது போக வந்துட்டு புதுமை பித்தனோட ஸ்டோரிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஜெயகாந்தனோட ஸ்டோரிஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பிரபஞ்சனோட புக்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. சுஜாதாவோட புக்ஸுமே வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு 4-5 புக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இங்கே வந்துட்டு வேல்பாரி வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு இதுவுமே ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு ஆசை. அப்புறம் கல்கியோட சிறுகதை, ஜெயகாந்தனோடது, அறம் இங்கே இருக்குது பாருங்கள், காடு, அப்புறம் முத்துக்குமாரோட புக்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே எல்லாமே பிரபஞ்சனோட புக்ஸ், அந்த அவனும் அவளும், அப்பாவின் வேஷ்டி, ஒரு ஊரில் 2 மனிதர்கள். இந்த ஒரு ஊரில் 2 மனிதர்கள் புக்கு வாங்குவோமா இல்லை வந்துட்டு இன்னொரு புக்கு வாங்குவோமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் இந்த புக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புக்கு வாங்கிட்டேன். அப்புறம் நான் முத்துக்குமார் புக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலகாண்டம், மணிலாடும் முன்றில், வேடிக்கை பார்ப்பவன், அப்புறம் கழிவறை இருக்கை, இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து இருந்தது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th ஸ்டால். இங்கே நான் பெருசாக இந்த புக்ஸும் வாங்கலை. ஸோ எனக்கு இந்த ஸ்டாலோட நேமுமே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டாலோட நேமும் எனக்கு என்னன்னு தெரியல. கிட்ஸ்க்கான புக்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே நிறையா வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் கவரெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது அப்படின்னும் போது எனக்கு பார்க்கும்போது அது ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். அப்படின்றதுனால அதெல்லாமே கையில் எடுத்து டக்குன்னு பார்த்துருவேன். ஸோ அந்த லிட்டில் ரெட் ரீடிங் ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு காமிச்சில, கண்டிப்பாக வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இந்த புக்கெல்லாம் பார்க்கும்போது எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்து இருக்கும். அது போக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புக்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே வச்சுருந்தாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக் மோஸ்ட்லி அது எல்லா ஸ்டாலுமே இருந்தது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த ஸ்டால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஸ்டால். ஜெயஸ்ரீ புக் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செல்லர் வந்து இருந்தாங்க. இங்கேயுமே வந்துட்டு நான் ஒரே ஒரு புக் தான் வாங்கினேன். சின்ன பிள்ளைங்களுக்கான புக்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இந்த அக்பர் பீர்பால் கதைகள், அதுக்கப்புறம் சிரிப்பு கதைகள், அதுக்கப்புறம் இந்த வேலு நாச்சியாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க இங்கே. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான புக்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. அதுவுமே அந்த ஷேப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அதை எடுத்து பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஷேப்பில் அப்படி கொடுத்துருக்கும் போது அவங்க அதை எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு இல்லையா அந்த டைனோசர், வைல்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு அதை வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். புக் ஃபெஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாலுமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஹால் வீடியோவில் வந்துட்டு நான் காமிக்கிறேன். எத்தனை பேர் வந்துட்டு இந்த புக் ஸ்டாலை விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. புக்ஸே வாங்க வேண்டாம் அப்படின்னு இருந்துட்டு கடைசியில் போயிட்டு ஒரு 5 புக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் அந்த 5 புக்கு. ஸோ அப்படியே புக்ஸை வாங்கிட்டு வர்ற வழியில் இந்த லைப்ரரி அப்படியே கிராஸ் பண்ணி வரும்போது இங்கேயும் ஒரு தடவை போகணும் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் லைப்ரரி தான். இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க சிவகாசியில். ஸோ கண்டிப்பாக இங்கேயும் வந்துட்டு போய் பார்க்கணும். இங்கேயும் போயிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு மிக்க நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் இட்ஸ் பிரியா. பாய்.